மோடிஜியா இந்த பேரை கேட்டாலே அலர்ஜியா இருக்கு. हमारा नेम மோடி. சொல்லுங்க கேடி. சி மோடி. ஒரே தேர்தல்ல எனக்கு வாக்களிச்சிங்கன்னா நாசமா போயிடுவோம் நாங்க. நாட்டுல நீட்டு தேர்வு ரத்த பண்ணுவோம். நீட்டு தேர்வை ரத்த பண்ணுவியா? பெண்களுக்கு ஏற்கனவே நீ நீட்டு தேர்வை கொண்டு வந்தா அப்ப ஒரு அனிதாங்கிற பிள்ளை செத்து போச்சு. அது தொடர்ந்து ஒரு 10 பிள்ளைகிட்ட செத்து போயிருச்சுங்க. பரீட்சை எழுதி பாஸ் பண்ண முடியாம நீ மறுபடியும் நீட்டு தேர்வை ரத்தம் செய்வேன்னா அப்ப எப்படி ரத்தம் சொட்ட செய்வியா? புரியல. எங்களுடைய பொழப்பு வேலை எல்லாம் ரத்தம் எடுக்கிறது தான். ரத்தம் எடுக்கிறதா வேலை. அது எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சு வச்சு பகிரங்கமா. அதான் பிளட் பேங்க் ரத்த வங்கியில வேலை பார்த்துருப்பாப்புல போல. டீ கடை வச்சிருந்ததெல்லாம் அது பழைய கதை போல. அடுத்து ரத்த வங்கிக்கு வேலைக்கு வந்துட்டாப்புல. நாங்க போடுறது மாலைக்கு பதிலா மண்டவோட தான் போடுவோம். மண்டவோட போடுவீங்களா? ஆமா. உங்க மண்டைய சீக்கிரமா பொழக்கிறதுக்கு நாள் வந்துருச்சு. அடுத்து வர 19ஆம் தேதி நம்ம ஆட்சிக்கு வந்தா மக்களே பூரா தெருவிலே விட்டுருவோம். தெருவுல விட்டுத்தானே போயிருக்க. 10 வருஷமா நீ தானே ஆட்சி செஞ்சு தெருவுல விட்டுட்டு அப்புறம் பிச்சை எடுக்க மட்டும்னு நாங்க போகல. மறுபடியும் நீ வந்தனா பிச்சை எடுக்க போயிருவோம். அது மட்டும் உறுதி. இன்னும் கொஞ்சம் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் அம்பானிகளுக்கு அதானிக்கெல்லாம் எழுதி வச்சுக்கிறோம். நல்லது நடக்கும். இப்ப மட்டும் என்னத்தை கிடைச்சிருக்க? அதானே செஞ்சிருக்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அம்பானி அதானினா யாருன்னே தெரியாது. இன்னைக்கு உலக பணக்காரர்களை நம்பர் 1 இருக்காங்க அம்பானி அதானி. சாதாரண அந்த ஐயாட்ட கேட்டா கூட தெரியும் அம்பானினா யாரு. நீ பெரிய அம்பானியா கேட்பீங்களா மாட்டீங்களா? நீ பெரிய அம்பானியா? அந்த அம்பானி இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி யாருன்னா தெரியாது. கள்ளப்பணத்தை ஒழிச்சிருக்கானா? 500 ரூபாய் 1000 ரூபாய் ஒழிச்சிருக்கானா? எப்போ ஒழிச்ச? கள்ள பணத்தை ஒழிக்கிற நீ கலர் கலரா கோட்டு போட்டு தெரிஞ்சு அது மட்டும்தான் நடந்துச்சு. கலர் கலரா 3 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு 4 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கோட்டு வாங்கி கள்ள பணத்தை ஒழிக்கிறேன்னு கலர் கலரா நோட்டை விட்டுட்டு அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி கோட்டு போட்டுட்டு தெரிஞ்ச. கலர் கலரா நோட்டுக்கு ஏற்ற கோட்டு போட்டுட்டு தெரிஞ்ச. இதே நடந்துச்சு இந்த 10 வருஷம். என்ன செய்யணும்? பட்டேலுக்கு 30,000 கோடியில நாம சிலையா வச்சுக்கிறோம். பத்தாதான்? பட்டேலுக்கு 3000 கோடி என்னத்துக்குன்னு கேட்கிறேன். என்ன பட்டேல் என்னத்து செஞ்சாரு? சரி பட்டேலுக்கு 3000 கோடி இல்ல கொலை வைக்க வச்சு சிலை வைக்கிற உளருதி. அவங்க கூட பேசி எனக்கு வாய்ஸ் வர மாட்டேங்குது. என்னது மொழியை மறந்து போகுது. எங்க மொழி எனக்கு மறந்து போகுது. நீங்களோட பேசி விவசாயிகளுக்கு பட்டநாமம் போட்டுனே பத்தலையா? என்ன போட்ட? பட்டநாமம் போட்ட. அது உண்மைதான். விவசாயிகளுக்கு விவசாயிகள் கடனை ரத்து செய்யறேன்னு சொல்லிட்டு அம்பானிக்கு அதானிக்கு வாங்கின அவனோட கடன்களை கோடிக்கணக்கில் ரத்து பண்ண. அடுத்து இது வரைக்கும் போதும். இதுக்கப்புறம் எனக்கு 19ல நீங்க போடுற ஓட்டு தான் உங்களுக்கு உயிரோட தெரியும். சரி அதை விடு, எல்லாத்தையும் விடு. இந்த 15 லட்சம் அக்கௌண்ட்ல போடுற நீங்க போட்டியா? ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா ஒரு அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ஏறுன்னு சொன்னியே, அது போட்டியா? ஏடிஎம் மிஷின் தாங்காதுன்னு சொல்லி அம்பானி பாக்கெட்ல வச்சுட்டேன். அம்பானி பாக்கெட்ல வச்சிட்டியா? அத உண்மையை ஒத்துக்கிறையா? ஆனா இந்த ஒரு விஷயத்துல உன்னை ரொம்ப பாராட்டலாமியா. இவங்க 15 லட்சம் நம்ம அக்கௌண்ட்ல போடுறேன்னு கடைசியா நம்மளோட அக்கௌண்ட்ல என்ன இருக்கு? 0. நம்ம ஒரு 100 ரூபா வைக்க முடியாது. 100 ரூபா இருந்துச்சுன்னா பிடிச்சிக்கிறியா? போய் ஐயா நம்மகிட்ட 100 ரூபா இருக்கு, ஒரு பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்னு பேங்க்ல போய் பார்த்தோம்னா அந்த 100 ரூபா இருக்காது. எங்கடா போச்சுன்னு பார்த்தா பேங்க்ல பிடிச்சிக்கிட்டாங்கன்னு வாங்கி. உண்மையா இல்லையா? உண்மைதானே? இவங்க இப்ப என்ன சொல்றாப்புல பார்த்தியா? அம்பானி கணக்குல அம்பானி பாக்கெட்ல வச்சு விட்டாங்களா? அதுதான் உண்மை. அம்பானியை பணக்காரனாக்கி ஒரு பினாமியாக்கி வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம அருமை தெரியல. உலக நாடு பூரா நம்மளே பாராட்டுது. ஐயா உன் அருமை தெரிஞ்சனாலதான் உன்னை இன்னும் நாங்க உள்ள நுழைய விடாம விட்டுருக்குறோம். அது மட்டும் தெரிஞ்சுக்க. தமிழ்நாட்டுக்குள்ள உன் தாமரை இதுல கூட மலராது அப்படின்னு வச்சிருக்கிறோம். தெரிஞ்சுக்க. எப்படி உன் சின்ன இதுல கூட மலராதுன்னு வச்சிருக்கிறோம். அது மாதிரி தெரிஞ்சுக்க. தண்ணி அதுல இல்லை. தண்ணி வியாபாரம் பண்ணிட்டோம். தண்ணி இல்லை. நல்லா தண்ணி குட்டை குளம் ஆத்துல எங்கேயுமே தண்ணி இல்லை. எல்லாத்தையும் மணல்லாம் கொள்ளை வச்சு கொண்டு போயிட்டோம். ஆமா கொண்டு போயிட்டீங்க. மலைகளை கொள்ளை வச்சுட்டோம். எல்லாத்தையும் கொண்டு போயிட்டோம். ஆனா இதுல ஒரு விஷயம் நீ மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க. தமிழ்நாட்டு மக்கள் ஏன் இவ்வளவு விழிப்பா இருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு தளபதி ஸ்டாலினோட ஆட்சி நடக்குது இல்ல, திமுக ஆட்சி நடக்குது. அவர் ஆட்சியை கலைக்கத்தான் அங்கங்க நாங்க டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். நீ கலைக்கவே முடியாது. ஏன்னா இங்க பில்டிங் ஸ்ட்ராங்கா போட்டாரு. மகளிர் உரிமை தொகை
ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபாய் ஒரு பெண்கள் அக்கௌண்ட்லயே 1000 மாசம் ஏறிட்டு இருக்கு. 1000 வாங்கி போய் அப்படியே போயிடுவாங்க. அதுக்காக ஓட்டே போட மாட்டாங்க. நீ ஏன் நினைச்சுக்கிற வேண்டியது ஓட்டு போட மாட்டாங்க? ஒரு ஓட்டு தவறாம பானை சின்னத்துல அவளுக்கு எதுல போடுவீங்க? அடுத்தடுத்து பாட்டெல்லாம் இருக்கு, எடுத்து ஒன்று ஓடக்கூடாது. எல்லாரும் இங்கே உட்காரணும். நாடகத்துக்கு டைம் ஆயிடுச்சுன்னா அதோ போறாங்க அப்ப நாங்க ஜெயிப்போம். அவரே மலரும். தாமரை மலருமா? மலருமா? மலராது. தாமரை மயில கூட மலராதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ரைட்டு, அடுத்த பாட்டுக்கு போவோம். போயிடலாம் பாட்டு.